ஒட்டுமொத்த கடல் இன்னைக்கு அரபிக்கடலாக, வங்காள விரிகுடாவாக, இந்திய பெருங்கடலாக இது இருக்கு. ஆனால் இது வங்காள விரிகுடாவாக, அரபிக்கடலாக, இந்திய பெருங்கடலாக இருப்பதற்கு முன்பே ஏன் இந்த நிலம் உருவான காலம் தொட்டு இந்த நிலம் சேரன் கடலாக, சோழன் கடலாக, பாண்டியன் கடலாக இருந்த காலத்திலிருந்து இந்த கடலை கட்டாங்கரையாக பயன்படுத்தியவன் எங்களுடைய மீனவன். அந்த மீனவனுடைய வாழ்க்கை கீழே கீழே போயிட்டு இருக்கு. மீனவன் வெறும் மீன் பிடிக்கிற மட்டும் இல்ல, உலகத்தில் முதலாக கப்பல் படையை கட்டி சண்டை போட்டவன் சோழன். ஆனால் அந்த கப்பலை கட்டி அந்த கப்பலில் முத்துக்களையும் பவளத்தையும் கிரேக்க நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த நம்முடைய பாட்டன் வடிவளம்மன் என்ற பாண்டியனுடைய வாரிசுகள், அவருடைய படை தளபதிகள் தான் இந்த பரதவ சமூகம், மீனவ சமூகம். அது சாதாரண ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மீனவன், அது படகுல போய் மீன் வைப்பான், கருவாடு வைப்பான், அப்படிலாம் இல்ல. அவன் ஒரு போர் வீரன். கடல் கடந்து சோழம் போயிருக்கான், கடல் கடந்து சேரம் போயிருக்கான், கடல் கடந்து பாண்டியம் போயிருக்கான்னா கடலை எப்படி கடந்திருப்பான்? அவனா துடுப்பு போட்டிருப்பான், அவனா பாய்மரத்தை பாய்ச்சிருப்பான். மீனவர்கள் அங்கே கடலை கடக்க உதவினார்கள். அப்படிப்பட்ட ஒரு போர் சமூகம், ஒரு வீரமுள்ள சமூகம் இன்னைக்கு கீழே தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை மேல தூக்கத்தான் இந்த கடலம்மா மாநாடு. கடலை காக்கதும் கடல் தாயினுடைய பிள்ளைகளை காப்பதுதான் கடலம்மாவுடைய மாநாடு.